பகுதியை வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டு பகுதி மட்டும் அயன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கையை சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணவே வந்து சாரி கட்டுறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து 3 பின் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஸ்மால் பின் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை ரிமூவ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. என்னோட கிளாஸ்ல வரவங்களுக்கும் அந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்தேன். நான் என்ன செய்யணும் அதை தான் நான் சொல்லி கொடுத்தேன். இதுதான் அந்த சேஃப்டி பின் கொடுக்குறது. ஆனால் ஏன் அவ்வளோ குத்தோம்ல வந்து குண்டூசி பாய்ப்பாங்க. நான் வந்து சேஃப்டி பின்னே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. டி பாயிண்ட் 1 and 2 இப்போ ஒன்னா சேர்க்கிற நேரம், இருவரையும் ஒன்னா சேர்க்கிற நேரம். ஓகே, இந்த பார்ட்ஸும் அப்படிதான். சில பேருக்கு வந்து இங்க எவ்வளவு பெருசுக்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் மேலேயும் அதே அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒன்னா நம்ம அயன் பண்ணிக்கலாம், மேலேயும் ஒன்னா இருக்கும். இப்போ நானும் நார்மலா வந்து சாரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து என்னோட வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்னால அவங்க வந்து என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்க நான் முதல்ல சொல்லியிருப்பேன். அதை தவிர மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. மேலே வந்து எப்போதும் போல அந்த வி ஷேப்புக்கு கொண்டு வர மாதிரி நான் இந்த மாதிரி அழகாக அடிக்க வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட்.